இன்னைக்கு நம்ம 2020ல கொரியன் மொழியில ரிலீஸ் ஆன ஜஸ்டிஸ் ஹை அப்படின்ற படத்தை தான் பார்க்க போறோம். ஸ்கூல்ல உங்களை யாராவது புள்ளி பண்ணியிருந்தாலோ இல்ல நீங்க யாரையாவது புள்ளி பண்ணி வம்புழுத்து இருந்தா இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும். நம்ம சேனல் இப்பதான் முதல் தடவை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயினை காட்டுறாங்க. ஸ்கூல் கிரவுண்ட்ல இருக்கும்போது ஒரு 4 பசங்க வந்து வம்புழுக்கிறாங்க. ஹீரோயின் அசால்ட்டா அவனை அடிச்சு கையை உடைச்சு விடுறா. அதனால ஹீரோயினை அந்த ஸ்கூல்ல இருந்து டிஸ்மிஸ் பண்றாங்க. ஹீரோயினோட அப்பா தான் வேற ஸ்கூல்ல பேசி சீட்டு வாங்கி சேர்த்து விடுறாரு. இந்த புது ஸ்கூலோட பிரின்சிபல் ஹீரோயின் கிட்ட எங்க ஸ்கூல் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட், போன வாரம் தான் ஒரு பையனை டிசிப்ளின் இல்லாம நடந்தான்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணணும். சோ எந்த பிரச்சனையும் இல்லாம படிக்கிற வேலையை மட்டும் பாருன்னு சொல்றாங்க. ஹீரோயினோட அப்பாவும் இந்த ஸ்கூல்லயாவது ஒழுங்கா படின்னு அட்வைஸ் பண்ணிட்டே வராரு. ஆனா ஹீரோயின் அதையெல்லாம் காதுல வாங்கின மாதிரியே தெரியல. அப்பாவுக்கு திடீர்னு வயிறு வலி வரவும் ஹீரோயினை கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ ஒரு பையனை கொஞ்சம் பேர் சேர்ந்து அடி பொழந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே ஸ்கூல் படிக்கிற பசங்க தான். அவங்க எல்லாருக்குமே ஹீரோயினோட வயசு தான் இருக்கும். ஹீரோயின் அங்க நடக்கிற எல்லாத்தையுமே மொபைல்ல ரெக்கார்ட் பண்றாங்க. அதை பார்த்த ஒருத்தன் ஒழுங்கா அந்த வீடியோ டெலீட் பண்ணுன்னு சொல்லுவான். ஹீரோயின் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லவும் அந்த கேங்ல இருந்த 2 பொண்ணுங்க மொபைல விடுங்க வருவாங்க. அந்த பொண்ணுங்களை பிடிச்சி கீழே தள்ளி விடுவா. இன்னொருத்தன் கராத்தே ஸ்டெப் எல்லாம் போட்டு ஹீரோயினை அடிக்க வரும்போது அசால்ட்டா அவனை அடிச்சு மட்டையாக்கிட்டு அங்கிருந்து போறாங்க. ஹீரோயினுக்கும் கராத்தே தெரியும் போல. சண்டை போடுற விதத்தை பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. அடுத்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹீரோயின் புதுசா ஜாயின் பண்ண ஸ்கூலுக்கு போறா. ஹீரோயின் பார்க்ல வச்சு அடிச்ச பசங்க இந்த கிளாஸ்ல தான் இருக்கானுங்க. அடி வாங்கின பையனும் இதே கிளாஸ்ல தான் இருக்கான். அன்னைக்கு ஸ்கூல் முடிச்சு போயிட்டு இருக்கும்போது பார்க்ல அடி வாங்கிட்டு இருந்த சாதுவான பையன் வந்து தன்னை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினதுக்காக நன்றி சொல்றான். அதுக்கு ஹீரோயினும் உன்னோட நன்றியை நீயே வச்சுக்கோ, என் கிட்ட இப்படி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கவள வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. அடுத்து அந்த சாதுவோட ஃபேமிலியை காட்டுறாங்க. இவனுக்கு அப்பா இல்ல அம்மா மட்டும் தான். ஒரு சின்ன ஹோட்டல் வச்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஹோட்டல்ல சாப்பிட வந்தவங்க நல்லா சாப்பிட்டுட்டு காசு கேட்டா அம்மா வக்கீல தள்ளி விடுறாங்க. அந்த பையன் போய் அவங்களை அடிக்க போனான். அவனையும் அடிச்சு தள்ளி விடுறாங்க. இவனால எதுவுமே பண்ண முடியல. அடுத்த நாள் ஸ்கூல்ல ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும்போது சீனியர் பொண்ணு ஒருத்தி அங்க வந்து வழிமறிச்சு அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ண வீடியோவை ஒழுங்கா டெலிட் பண்ணுன்னு சொல்றான். ஹீரோயின் கிட்ட அடி வாங்கின 2 பொண்ணுங்களும் இங்க தான் இருக்காங்க. ஹீரோயின் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போலான்னு நினைக்கும் போது சீனியர் அடிக்க வருவா. சீனியரோட கையை பிடிச்சு காலை தட்டி விட்டு கீழே விழ வைக்கிறா. எல்லாரும் முன்னாடியும் கீழே விழுந்ததால சீனியருக்கு ஒரு அசிங்கமா போகுது. சாது திரும்ப வந்து எனக்கு அம்மா மட்டும் தான் இருக்காங்க, அப்பா இல்ல. எங்க ஹோட்டல்ல தினமும் 2 பேர் வந்து பிரச்சனை பண்றாங்க. ஆனா என்னால அவங்கள தட்டி கேட்க முடியல. எனக்கும் ஒண்ணு மாதிரி சண்டை போட சொல்லி கொடுன்னு கேக்குறான். சாதுவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவனை நேரா ஹீரோயினோட அப்பா கிட்ட கூட்டிட்டு வரா. ஹீரோயினோட அப்பா ஒரு கராத்தே மாஸ்டர். சாதுவை அப்பாவோட கராத்தே கிளாஸ்ல சேர்த்து விட்டதுக்காக கமிஷன் கொடுன்னு கேக்குறா. ஹீரோயின் இவ்வளவு நல்லா சண்டை போடுறதுக்கு அப்பாவோட ட்ரைனிங் தான் காரணம். அடுத்து ஸ்கூல்ல பிரின்சிபல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட தலைவனை கூப்பிட்டு பாராட்டிட்டு இருக்காரு. உன்னாலதான் அந்த ஸ்கூலே அமைதியா ஸ்டூடெண்ட் ஸ்கூல்ல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குன்னு சொல்றாரு. ஆனா உண்மை என்னன்னா இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட தலைவன் தான் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் பேரை வச்சு ஒரு கேங்க சேர்த்துக்கிட்டு வீக்கா பயந்த சுபாவம் கொண்ட பசங்களை எல்லாம் அடிச்சு சேட்டை பண்ணிட்டு இருக்கான். ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்குன்னு ஒரு ஆபீஸ் ரூம் இருக்கும். அங்கதான் எப்பயுமே உட்காந்து மொபைல் நோண்டிட்டு இருப்பான். கிளாஸுக்கு போற பழக்கமே உனக்கு கிடையாது. தலைவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். அவன் கிட்ட சீனியர் பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு ஜூனியர் பொண்ணு என்ன அடிச்சு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டா வந்தவளை என்னன்னு கேளுன்னு சொல்றான். அதுக்கு ஃப்ரெண்டும் என்னால வர முடியாது, என்னோட தலைவனை கூப்பிட்டுட்டு போ, வெட்டியா தான் இருக்கான்னு சொல்றான். அதே சமயம் சாதுவுக்கு இங்க ட்ரைனிங் கொடுக்கறன்ற பேர்ல காலை நல்லா அகட்டி வச்சு புஷ்அப் எடுக்க சொல்லி தரேன்னு சொல்லி அவனை படாத போட படுத்துற ஹீரோயின் சாதுவால நடக்க கூட முடியல. கம்பியை பிடிச்சுதான் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரான். ஹீரோயினும் சாதுவும் கிளாஸ் ரூம்ல பேசிட்டு இருக்கும்போது அடி வாங்கின 2 பசங்க வந்து தலைவரனை வர சொல்றாருன்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் சீனியர் அங்க இருக்கிறத பார்த்துட்டு இதுக்காக தான் வர சொல்லி இருக்காங்கன்னு ஹீரோயினுக்கு புரியுது. ஹீரோயின் எதுக்கும் பயப்படாம என் மேல எந்த தப்பும் இல்ல, நீங்க அவனை அடிச்சிட்டு இருந்தீங்க, நான் வந்து அதை தட்டி கேட்டேன், அவ்வளவுதான், தேவையில்லாம பிரச்சனையை வளர்க்க வேண்டாம்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட தலைவனோட ஃப்ரெண்டு ஹீரோயின் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றான். சரி ஏதோ நடந்து போச்சு, ஒரு சாரி மட்டும் கேட்டுட்டு போன்னு ஹீரோயினை பார்த்து சொல்றான். ஹீரோயின் ஜஸ்ட் சாரின்னு மட்டும் சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டே இருக்கா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் சீனியர் ஃப்ரெண்டை பார்த்து எதுக்காக இவ்வளவு ஈஸியா அவளை போக விட்ட, சாரி சொன்னா மட்டும் போதுமா, என்ன எல்லாரும் முன்னாடியும் அடிச்சு அசிங்கப்படுத்தி இருக்கா, திரும்ப அவளை அடிச்சாதான் என்னோட கோபம் குறையும்னு கத்துறா. அதுக்கு ஃப்ரெண்டும் தப்பு மேலதான், ஒழுங்கா அந்த பிரச்சனை இதோட விட்டுரு, இதுக்கு மேல ஏதாவது பண்ணா கண்டிப்பா நான் உனக்கு சப்போர்ட்டுக்கு வர மாட்டேன், நீயே பாத்துக்க வேண்டியதான்னு சொல்றான். கட் பண்ணா கராத்தே கிளாஸ்ல ஹீரோயினும் சாதுவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாது ஹீரோயின் கிட்ட நீ எதுக்காக யாரு கூடயுமே சேராம பேசாம தனியாவே இருக்கேன்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயினும் எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது, நல்லா பேசி பழகி ஒன்னா சுத்திட்டு திடீர்னு ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடுவாங்க, அந்த வலியை தாங்கவே முடியாது, அதனாலதான் எதுக்கு அவ்வளவு கஷ்டப்படணும்னு சொல்லி மத்தவங்க கூட பழகிறதே நிறுத்திட்டேன்னு சொல்றா. அதுக்கு சாதுவும் எனக்கெல்லாம் யாராவது என் கூட வந்து பேச மாட்டாங்களா பழக மாட்டாங்களான்னு ஃபீல் பண்ணுவேன், நீ என்னடானா உன்கிட்ட எல்லாருமே பேசணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா நீ அவங்களெல்லாம் வேண்டான்னு சொல்ற, எனக்கு மட்டும் உன்ன மாதிரி வாய்ப்பு கிடைச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமான்னு ஃபீல் பண்றான். அதை பார்த்த ஹீரோயினும் பரவாயில்ல விடு,
அதான் நான் உன் கூட பழகுறேன்லன்னு சொல்லி ஆறுதல் சொல்றா. சாதுவுக்கு ட்ரைனிங்ல அப்பப்போ கை கால் எல்லாம் பிடிச்சுக்கும். அதுக்காக ஹீரோயின் ஆயின்மெண்ட் எல்லாம் கொடுக்குறா. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு உருவாகுது. கட் பண்ணா தலைவன் அவனோட ஃப்ரெண்டு சீனியர்னு எல்லாருமே ஒரு ஹோட்டல்ல இருக்காங்க. அங்க ஒரு மொட்டை தலை இருப்பான். இவன் யாருன்னா ஹீரோயின் இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ண வரும்போது பிரின்சிபல் ஒருத்தனை சஸ்பெண்ட் பண்ணதா சொல்லியிருப்பாங்க. அந்த சஸ்பெண்ட் ஆன ஸ்டூடெண்டே இந்த மொட்டை தான். இப்போ சஸ்பென்ஷன் முடிஞ்சு திரும்ப ஸ்கூலுக்கு வர போறான். அதுக்காக எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ தலைவனும் ஃப்ரெண்டும் தனியா நின்று பேசிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்டு தலைவனை பார்த்து நம்ம இந்த கேங்க உருவாக்கும் போது தப்பு பண்ற மத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தொந்தரவு கொடுக்குற பசங்களை தட்டி கேட்கணும்னு தான் ஆரம்பிச்சோம். ஆனா இப்ப என்னடானா நம்மளே எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்கோம். இதெல்லாம் தப்புன்னு சொல்லுவோம். அதை கேட்டதுமே தலைவனுக்கு கோபம் வருது. நம்ம பிளானே படிப்பை முடிச்சிட்டு இந்த ஊர்ல இருக்க ஒரு மாஃபியா குரூப்ல சேர்றதுதான். இப்ப இருந்து மத்தவங்களை மிரட்டி அடிச்சு பழகினாதான் நாளைக்கு நம்ம அந்த மாஃபியா குரூப்ல சேரும்போது அங்க இருக்கவங்களும் நம்மளை பார்த்து பயப்படுவாங்கன்னு சொல்றான். ஆனா ஃப்ரெண்டுக்கு இதுல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல. இந்த கேங்கை விட்டு வெளியில போகணும்னு நினைப்பான். அதே சமயம் ஹீரோயினோட அப்பா நிறைய குடிச்சிட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து வேண்டான்னு சொல்லுவா. இப்பதான் அப்பாவோட கஷ்டத்தை சொல்றாங்க. அப்பாவோட கராத்தே ஸ்கூல்ல பெருசா வருமானம் இல்லைன்றதால அவரோட மனைவி அவரை விட்டு போயிட்டாங்க. ஹீரோயினும் அப்பா தான் வேணும்னு சொல்லி அப்பா கூட வந்துட்டாங்க. அதையெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினும் விடுங்க பாத்துக்கலாம், கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும்னு சொல்றாங்க. அடுத்த நாள் தலைவனை பார்க்க மாஃபியா கேங்கோட லீடர் வந்திருக்கான். இவனோட கேங்ல சேரணும்ன்றதுதான் தலைவனோட ஆசையா இருக்கும். மாஃபியா லீடர் தலைவனை பார்த்து உனக்கு என்னோட கேங்ல சேரணும்னு ஆசை மட்டும் இருந்தா பத்தாது, நிறைய செலவாகும்னு சொல்றான். தலைவனால கொடுக்கவே முடியாத அளவுக்கு பணம் கேட்கறானுங்க. அதோட உனக்கு இன்னும் அவ்வளவு கெத்தெல்லாம் அந்த ஸ்கூல்ல இல்ல, முதல்ல உன்னை பார்த்தாவே மத்தவங்க பயந்து நடுங்கணும், அதுக்கு ஏதாவது பண்ணுன்னு சொல்றான். தலைவனை விட இந்த ஃப்ரெண்டுக்கு தான் இந்த ஸ்கூல்ல மவுஸ் அதிகம். அதனால மாஃபியா லீடரு ஃப்ரெண்டை தனியா கூப்பிட்டு பேசுறான். உன்கிட்ட நல்லா சண்டை போடுற திறமை இருக்கு, உன்னை பார்த்தா ஸ்கூல்ல எல்லாருமே பயந்து ஓடுறானுங்க, அந்த அளவுக்கு உன்னை பார்த்து இந்த ஸ்கூல்ல எல்லாரும் பயப்படுறாங்கன்னு சொல்றான். இந்த லீடருக்கும் மேல இன்னொருத்தர் இருப்பான். அவன் தான் இந்த மொத்த சிட்டியோட கண்ட்ரோலையும் வச்சிருப்பான். அந்த பெரிய லீடர் தான் ஸ்கூல்ல யார் யாரெல்லாம் சண்டை போட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து இல்லீகல் விஷயத்துக்கு எல்லாம் பயன்படுத்தலான்னு ஏதோ பிளான் போட்டிருக்கான். சின்ன லீடர் ஃப்ரெண்டை பார்த்து நீ மட்டும் என்னோட கேங்குள்ள வந்தா போதும், உனக்கு ஒரு ஏரியாவை பிரிச்சு கொடுத்துருவோம், நல்லா காசு பார்க்கலாம்னு சொல்றான். ஆனா ஃப்ரெண்டுக்கு அதெல்லாம் விருப்பம் இல்ல. முதல்ல இந்த கேங்ல சேரணும்னு தான் நினைச்சிருப்பான். ஆனா இப்ப கொஞ்சம் மனசு மாறி அதெல்லாம் தப்புன்ற மாதிரி நினைக்கிறான். லீடர் கிட்ட இனிமே என்கிட்ட இதை பத்தி பேசாதீங்க, எனக்கு உங்க கேங்ல சேர விருப்பம் இல்லன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வரான். அதே சமயம் தலைவர் பயங்கர கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம மொட்டைய போட்டு அடிக்கிறான். ஏன்னா மாஃபியா கேங் லீடர் தலைவனுக்கு அவ்வளோலாம் சீன் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதனால இங்க ஸ்கூல்ல இருக்க பயந்த சுபாவம் உள்ள பசங்களை எல்லாம் மிரட்டி அடிச்சு தனக்கு படிய வைக்கணும்னு நினைச்சு சாதுவை தூக்கிட்டு வர சொல்லி 2 பேரும் அனுப்புறான். அவனுங்க வந்து சாதுவை இழுத்துட்டு போக ட்ரை பண்ணும்போது ஃப்ரெண்ட் அங்க வரான். ஒழுங்கா அவனை விட்டுருங்கன்னு சொல்றான். ஆனா அவனுங்க தலைவன் கூப்பிட்டு வர சொல்லிட்டான், அதனால விட முடியாதுன்னு அடம் முடிக்கிறானுங்க. சாதுவை காப்பாத்த வேற வழி தெரியாம ஃப்ரெண்டே இந்த 2 பேரையும் அடிச்சு பொழக்கிறான். அப்போ அங்க வந்த மொட்டை ஃப்ரெண்டை கீழே தள்ளி விட்டு பயத்திலே உதச்சு மொட்டையாக்கிட்டு சாதுவை அங்கிருந்து இழுத்துட்டு போறான். கரெக்டா ஹீரோயினும் அங்க வராங்க. மொட்டைக்கு ஹீரோயினை பத்தி தெரியாதனால அடிக்கிறதுக்கு வரான். ஹீரோயின் அசால்ட்டா காலிலே ஒரு எத்து விட்டு கராத்தேல செங்கல்ல உடைக்கிற மாதிரி மொட்டையோட கழுத்துல ஒரு அடி வச்சு மட்டையாக்குறா. ஹீரோயின் அடிச்ச அடியில மொட்டையால நடக்கவே முடியல, கைத்தாங்களா தான் கூட்டிட்டு போறானுங்க. ஹீரோயினோட ஃபைட்டிங் ஸ்டைல பார்த்து ரெண்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகுறான். உடனே அப்பாவோட கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்றான். இவனுக்கு ஏற்கனவே கிக் பாக்ஸிங் தெரியும்ன்றது ஒரு பிளஸ் பாயிண்ட். ஃப்ரெண்டை இங்க பார்த்ததுமே ஹீரோயின் வந்து நீ அந்த ரவுடி கேங்ல இருக்கவன் தானே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஃப்ரெண்டும் எனக்கு உன்னோட ஃபைட்டிங் ஸ்டைல் ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதே மாதிரி நானும் கத்துக்கணும்னு வந்ததா சொல்றான். அடுத்த நாள் ஹீரோயின் ஸ்கூலுக்கு போகும்போது சீனியர் வந்து திரும்ப வம்புழுக்கிறா. அப்ப ஃப்ரெண்டு தான் உள்ள வந்து ஹீரோயினை கிளாஸுக்கு போக சொல்லி அனுப்புறான். அதை பார்த்து சீனியருக்கு பயங்கர கோவம். ஃப்ரெண்டை தனியா கூப்பிட்டு நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியுமா, ஆனா நீ என்னடா நான் அந்த ஜூனியர் பொண்ணு கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்க, அதோட நீ இப்பெல்லாம் ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டேன்னு சொல்றான். அதுக்கு ஃப்ரெண்டும் நீ எனக்கு எப்பயுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளவுதான், எனக்கு இந்த லவ் எல்லாம் செட் ஆகாது, இனிமே இந்த எண்ணத்தோட என் கூட பழகாதுன்னு சொல்லிட்டு போறான். அன்னைக்கு நைட்டு கராத்தே கிளாஸ்க்கு ஹீரோயினும் ஃப்ரெண்டு மட்டும் தான் வந்திருக்காங்க. சாதுவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவன் வரல. ஃப்ரெண்டுக்கு ஏற்கனவே பாக்ஸிங் தெரியும்ன்றதால ஹீரோயினை சண்டைக்கு கூப்பிடுறான். ஹீரோயினும் அசால்ட்டா அவனோட அடியில இருந்து மிஸ் ஆகி ஒரு எத்து விட்டு கீழே தள்ளுறாங்க. ஆனா இத ஃப்ரெண்ட் எதிர்பார்க்கல. சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோயின் ஃப்ரெண்டை பார்த்து உனக்கு சண்டை போட சொல்லி கொடுக்கறதுல எனக்கு விருப்பமே இல்ல, இந்த தற்காப்பு கலையை கத்துக்கிறதே தனக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது தப்பிக்கதான், ஆனா நீ மத்தவங்களை மிரட்டவும் பயப்பட வைக்கவும் தான் இதை பயன்படுத்த போறான்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஃப்ரெண்டும் அப்படிலாம் இல்ல, நான் மாறிட்டேன், அந்த கேங்கை விட்டு வெளியில வரணும்னு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவான். கட் பண்ணா அடுத்த நாள் ஸ்கூல்ல தலைவன் மொட்டையை கூப்பிட்டு அந்த மாஃபியா கேங்ல சேரணும்னா நிறைய பணம் வேணும், அந்த பணத்தை அந்த ஸ்கூல்ல இருக்க பசங்க கிட்ட இருந்து வசூல் பண்ணலாம், மிரட்டி வாங்கலான்னு பிளான் போட்டு மொட்டையை அனுப்புறான். மொட்டை ஸ்கூல்ல பசங்க எல்லார்கிட்டயும் இருந்து பணத்தை வசூல் பண்றான். ஒருவேளை யாராவது தரலன்னா அடிச்சு பணத்தை புடுங்குறான். தலைவன் இருக்கான்ற தைரியத்துல அந்த 2 பசங்களும் ஒரு சின்ன பையனை பாத்ரூமுக்கு கூட்டிட்டு வந்து மிரட்டிட்டு இருக்கானுங்க. அப்ப சாது அங்க வந்து இந்த சின்ன பையனை காப்பாத்தணும்னு சொல்லி அவங்க கூட சண்டை போடுறான். ஆனா அவனுங்க 2 பேரா இருக்கிறதுனால சாதுவால சமாளிக்க முடியல, நல்லா அடி வாங்குறான். முகம் எல்லாம் காயத்தோட அன்னைக்கு நைட்டு கராத்தே கிளாஸ்க்கு வரான். சாதுவோட முகத்துல இருக்க காயத்தை பார்த்து நடந்தது என்னன்னு புரிஞ்சுக்கிறாரு. அவனை கூப்பிட்டு டாப்னு ஒரு டெக்னிக்கை சொல்லி தராரு. ஒருவேளை பேரை தப்பா சொல்லி
இருந்தா மன்னிச்சுக்கோங்க. இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி அடிச்சா எதிரியோட கழுத்து அசைக்க முடியாம லாக் ஆகிடும். அடுத்த நாள் அப்பாவுக்கு வெளியூர்ல வேலை இருக்கு, திரும்ப வர்றதுக்கு ஒரு 4-5 நாள் ஆகும், சேஃபா இருங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அன்னைக்கு ஸ்கூல்ல தலைவன் அவனோட கிளாஸ்மேட்டை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இருக்கான். எதுக்குன்னா தலைவனுக்கு எக்ஸாம் எழுதும் போது ஆன்சர் ஷீட்டை காட்டலையாம். அந்த கோவத்துல போட்டு அடி பொழக்கிறான். ஒரு வழியா அவங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமும் முடியுது. ஹீரோயினோட கராத்தே ஸ்கூலை சுத்தம் பண்ணிட்டு தியேட்டர் மால்னு நல்லா சுத்தி என்ஜாய் பண்றாங்க. நல்லா ஊர் சுத்திட்டு நைட்டு சாப்பிடுறதுக்காக சாதுவோட ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போறான். அவனோட அம்மாவும் இவங்களை நல்லா கவனிக்கிறாங்க. தன்னோட பையனுக்கு ஃப்ரெண்டு கிடைச்சதை நினைச்சு அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. சாது அவனோட ஹோட்டல்ல விட்டுட்டு இவங்க 2 பேர் மட்டும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு அவனோட பாஸ்ட் பத்தி சொல்றான். மிடில் ஸ்கூல்ல படிக்கும்போது பாக்ஸிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவன். நிறைய மெடல் எல்லாம் வின் பண்ணிருக்கேன். ஆனா என்னோட கோச்சுக்கு என்ன கண்டாலே பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது குறை சொல்லி அடிச்சுட்டே இருப்பாரு. அதனால அந்த பாக்ஸிங்கை விட்டு வெளியில வந்துட்டேன். கூட படிக்கிற பசங்க எல்லாம் என்ன புல்லு பண்ணிட்டு இருந்ததால தலைவனோட கேங்ல சேர்ந்துட்டேன். ஆனா போக போக அந்த கேங்கோட நடவடிக்கை சரியில்லை. அதனால அந்த கேங்கை விட்டு வெளியில வர முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். கட் பண்ணா தலைவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வச்சு பேசுறான். ஒரு வழியா பணத்தை சேர்த்து அந்த மாஃபியா கேங்ல ஜாயின் பண்ணிட்டேன். இந்த ஸ்கூலும் அந்த மாஃபியாவோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. நீயும் என் கூட இருந்தா ஈஸியா அந்த ஸ்கூல்ல நம்ம ரவுடியா இல்லன்னு சொல்றான். ஆனா ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் பிடிக்கல. இந்த அடிதடி எல்லாம் விட்டுட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறான். அதை தலைவன் கிட்ட சொல்ல, நான் சொல்றதை நீ கேட்கலன்னா நீ பின்னாடி சுத்திட்டு இருக்கிய அந்த ஹீரோயினை கொன்றுவேன்னு சொல்றான். 2 பேருக்குள்ள பயங்கர சண்டை, 2 பேருக்கும் நல்ல அடி. தலைவன் ஃப்ரெண்டை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிறான். அதுக்காக சீனியர் பொண்ணை கூப்பிட்டு ஹீரோயினை எப்படியாவது கொலை பண்ணணும். இந்த பாய்சனை அவளுக்கே தெரியாம கொடுத்து கொல்லணும்னு சொல்லி அனுப்புறான். சீனியருக்கு ஏற்கனவே ஃப்ரெண்டும் ஹீரோயினும் லவ் பண்றாங்கன்னு கோவம். அதனால ஹீரோயினை காஃபி குடிக்கலான்னு கூப்பிட்டு அவன் குடிக்கிற காஃபில விஷயத்தை கலந்து கொடுக்குறா. அப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயினும் ஃப்ரெண்டும் லவ் பண்ணலன்ற விஷயம் தெரிய வருது. உடனே ஹீரோயின் குடிக்கிற அந்த விஷம் கலந்த காஃபியை தட்டி விட்டு காப்பாத்துறா. அப்ப அங்க வந்த தலைவன் பிளான் சொதப்பிடுச்சுன்னு சொல்லி சீனியரை போட்டு அடிக்கிறான். ஹீரோயினை அந்த மொட்டை மண்டை கழுத்தை நெரிச்ச மாதிரி பிடிக்கவும் ஹீரோயின் கிட்டத்தட்ட மயங்கியே போறாங்க. இந்த மாதிரி ஹீரோயினை கொலை பண்ண பிளான் போட்டிருக்கிறத சாது தெரிஞ்சுக்கிட்டு ஓடி போய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். 2 பேரும் ஹீரோயினை காப்பாத்தலான்னு ஓடி வரும்போது மொட்டை அவனோட ஆளுங்களை கூப்பிட்டு வந்து சண்டைக்கு வர்றான். ஃப்ரெண்டும் சாதுவும் மட்டும் தான் இருக்காங்க. ஆனா மொட்டையோட ஆளுங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இருந்தாலும் கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கி எல்லாரையும் அடிச்சு போடுறான். சாதுவும் சூப்பரா சண்டை போடுறான். ஃப்ரெண்டு மொட்டையை ஓங்கி ஒரு எத்து விட்டு மட்டையாக்கிட்டு ஹீரோயினை காப்பாத்த வராங்க. தலைவனோட ஆபீஸ்ல ஹீரோயினை கட்டி போட்டு தப்பா நடந்துக்க பார்ப்பான். அதே சமயம் ஃப்ரெண்டும் சாதுவும் அங்க வராங்க. யாராவது கிட்ட வந்தா ஹீரோயினை கொன்றுவேன்னு சொல்லி தலைவன் ஃப்ரெண்டை மிரட்டி முட்டி போட சொல்லி பயத்திலே அடி அடின்னு அடிக்கிறான். ஃப்ரெண்டு வழியில துடிப்பான். தலைவன் கொஞ்சம் அசந்த நேரத்துல சாது அப்பா சொல்லி கொடுத்த சாப்புன்ற டெக்னிக்கை யூஸ் பண்ணி கழுத்துலயே அடிக்கிறான். அதுல கொஞ்சம் ஸ்லிப் ஆகி தலைவன் கீழே விழவும் மூஞ்சிலே குத்தி ரத்தம் ஓரளவுக்கு அடிக்கிறான். இந்த கேப்ல ஹீரோயின் கை கிட்ட அவுத்துட்டு வராங்க. தலைவனை போட்டு மாட்டடிக்கிற மாதிரி அடிக்கிறா. அடக்கி வச்ச கோவத்தை எல்லாம் காட்டுறா. இருந்தாலும் தலைவன் கையில கத்தி எடுத்துட்டு குத்த வருவான். அதையும் அசால்ட்டா தடுத்து மூக்கிலேயே ஒரு குத்து விடுவான். அடுத்து ஏர்ல வந்து ஒரு கிக் ஒன்று கொடுப்பா. தலைவன் பறந்து போய் விழுவான். சண்டையை முடிச்சுட்டு பசங்க எங்கடான்னு பார்த்தா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மூலையில விழுந்து கிடப்பானுங்க. அவங்களையும் கைத்தாங்களா தூக்கிட்டு வீட்டுக்கு போவாங்க. ஒரு வழியா ஸ்கூல்ல இருந்த ரவுடிஸும் முடிவுக்கு வருது. அப்பாவோட கராத்தே கிளாஸ்க்கு இன்னும் சில பொண்ணுங்க வந்து ஹீரோயின் மாதிரியே நாங்களும் சண்டை போடணும்னு சொல்லி வராங்க. அதுவும் இல்லாம சின்ன சின்ன பசங்களும் வராங்க. எங்களுக்கும் சண்டை போட சொல்லித்தாங்கன்னு சொல்றாங்க. ஃப்ரெண்டு தான் அந்த சின்ன பையனுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி அட்மிஷன் போடுவான். இதோட இந்த படமும் முடியுது. இன்னொரு நல்ல படத்துல பார்க்கலாம். நன்றி.